வணக்கங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்பயும் சொல்கிறது தான். மோர் நிறையா எடுத்துக்கோங்க. தண்ணி பழம், கிர்னி பழம் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸ் போட்டு வச்சுட்டு, அந்த எப்படி ஜில்லுன்னு நமக்கு கேட்குறப்போ நமக்கு அதை குடிச்சு தான் ஆகணும். அதை விட அதுவும் முடியல அப்படின்னா, நம்ம மட்பாண்டத்தை யூஸ் பண்ணி நான் இனிமேல் தான் ஊற்ற போகிறேன். தண்ணியை ஊற்றி ஜில்லுன்னு குடிங்க. அதில் இருக்கிற ஒரு தூய்மையான தண்ணி, கெட்ட தண்ணியாக இருந்தால் கூட அது தூய்மையாக நமக்கு கிடைக்கும். அந்த மண் வாசனையோடு நம்ம குடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாய் மாதிரி எனக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஊறுகாய் பிடிக்கும்? ஊறுகாய் நிறையா சேர்க்கக்கூடாது. லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கண்டிப்பாக சேருங்க. மிளகா வந்து சின்ன பீஸாக ஒல்லியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கட் பண்ணி மோரில் போடுறப்பயே அந்த காரம் தன்மை வந்து போயிடும். அதையுமே சாப்பிட்லாங்க. அதுவும் நல்லது தான். நிறையா எடுத்தால் தான் எதுவுமே கெட்டது. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே மோர் இந்த வெயிலுக்கு ஏற்றது.